ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாட்டி டிஜிட்டல் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோதாவது வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். இப்போது இங்கே கதிர் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. பாண்டியன் மட்டும் இன்னும் வரவே இல்லை. ஸோ இங்கே குளியில் இருந்துக்கிட்டு எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அப்பா மட்டும் இந்த திறப்பு விழாவுக்கு வராத போயிட்டா அவ்வளோதான், அவரை நானே உண்டு இல்லைன்னா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கோபதி எடுத்துக்கிட்டு என்னடி சொல்கிறடி, அவர் உன்னுடைய அப்பாடி அப்படின்னு. அப்பாவாக இருந்தால் என்னம்மா, எங்கள் எல்லார் மேலேயும் அதிகமாக பாசம் வச்சுருக்காரு அப்பா. ஆனால் கதிரை தான் சுத்தமாக அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. கதிரை எப்போ பார்த்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் செட்டே ஆகாது இருப்பார். இப்போ கதிர் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறான். அதுக்கு மட்டும் அப்பா கண்டிப்பாக வராமல் போயிட்டார், அவ்வளோதான்ப்பா. அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. பையனோட திறப்பு விழாவுக்கு கூட வரலடா, எப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குளிலே பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் பாரடியா அதெல்லாம் கண்டிப்பாக அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபதி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே பாண்டியனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாண்டியன் வரல அப்படின்னு இன்னும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கதிர்க்கு. ஸோ இந்த ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உதவி பண்ணது அவர் தான், அவரே இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜ் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக பாபா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இங்கே பழனி எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க, இன்னும் அப்பா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் பாபா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பாண்டியன் போகலாமா வேணாமா, எத்தனையோ இடத்துல நடக்குது இதே மாதிரி, அங்கெல்லாம் நம்ம போய்கிட்டாம இருக்கோம், இங்கேயும் போடுமா என்ன, அவன் தான் நம்ம பேச்சை கேட்காம ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கணும்னு பிடிவாதமாக இருக்கா, அவளுக்காக நாம் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இங்கே வீட்டில் கோமதி, அரசி, வீணா எல்லாரும் கூப்பிட்டுட்டு போனதை பாண்டியன் நினச்சி பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வராங்க. ஸோ இங்கே பாண்டியனை பார்த்ததுமே கதிர்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கப்பா அப்படின்னு. எங்கே மச்சான் நீங்கள் வராத போயிடுவீங்களோ அப்படின்னு நான் கூட ஒரு நிமிஷம் நினச்சிட்டு இருந்தேன், எப்படியோ வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் என் புருஷன் வருவாங்க, பசங்க மேலெல்லாம் அவளுக்கு அவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்காங்க பாண்டியன். ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணி பாண்டியன் வந்ததுக்கப்புறமா எங்கள் மீனோடைய அப்பா அம்மா மயிலுடைய எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணி இப்போது சரி ஓப்பன் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மீனாவுடைய அம்மா இருந்துக்கிட்டு கடையோட பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா ட்ராவல்ஸோடைய பேர், மாப்பிள்ளை தம்பி இதை வந்ததுலேருந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் சர்ப்ரைஸாக வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் பேர் வச்சுருக்கானே தெரியல, இன்னமும் யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன்றான், காட்டவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி முதல்ல அதை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா பாண்டியனோட பேர் பாண்டியன் ட்ராவல்ஸ் அப்படி இருக்குது. ஸோ இதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. ஸோ ராஜுக்குமே ஷாக்காக இருக்குது. நான் கூட கதிர் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. ஸோ அத்தை வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கேலி கிண்டல் பண்ண மாதிரி நம்மளுடைய பேரை வச்சுருப்பான் அப்படின்னு பார்த்தா மாமனோட பேரை வச்சுருக்கானே, மாமாக்கும் அவனுக்கு சுத்தமாக ஆகாது, ஆனால் அவனுடைய அப்பா பேரை வச்சுருக்கிறானே, இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு ராஜு ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இங்கே கோமதி பழனி எல்லாருமே பயங்கர ஷாக். அரசிக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ பாண்டியனை இதை பார்த்து வியஞ்சு போய் நிற்கிறாங்க. இப்போது இங்கே சரி டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கடையை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியன் ட்ராவல்ஸ் அப்படின்னு பழனிவேல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா பேரையே வச்சுட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவோ பழனிவேல் சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே பாண்டியன் எடுத்துக்கிட்டு கதிரவோ பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பா ஒன்றே இல்லைப்பா, நான் இந்த ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முழுக்க காரணமே நீங்கள் தான். உங்களுடைய பேரை வைக்கலன்னா எப்படிப்பா, என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது நீங்கள், எனக்கு எல்லா விதத்துலேயும் உறுதுணையாக இருக்கிறதுக்கு நீங்கள்ப்பா. என்னை நான் தாங்கி நடக்கும்போது நான் வளரும்போது என்னை தோல் தூக்கி வளர்த்தது நீங்கள், உங்களுடைய பேரை வைக்கலன்னா எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொன்ன உடனே எங்கள் பாட்டி எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. ஸோ மொத்த குடும்பத்தையும் கண் கலங்க வைக்கிது நம்ம கதிர் சொன்ன விஷயம். ஸோ இப்போது சரி ஓப்பன் பண்ணிடலாம், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ராஜி விளக்கேற்ற சொல்கிறாங்க. ஸோ இந்த கோமதி விளக்கேற்ற சொல்கிறதுக்கு நான் பூஜை பண்ணுறேன், ராஜி விளக்கேற்றுட்டோம், நம்ம 3 பேருமே எந்த வித பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்தே செய்யலாம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ட்ராவல்ஸ் ஆரம்பித்ததுக்கப்புறமா இங்கே பாடி எடுத்துக்கிட்டு சரிடா கதிர், நீ ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம், வாழ்க்கையில் நீ அடுத்தது பெரிய லெவலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கவோ எங்களை 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரும் ராஜையும் பாண்டியனோட கோமதியோட காலில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் சரிடா நான் அப்பா வந்த உடனே போகிறேன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காத, கடையை ஓப்பன் பண்ணணும், நான் வரட்டுமா அப்படின்னு. அப்பா
நீங்க வந்ததே பெரிய விஷயம்ப்பா. எனக்காக நான் கூப்பிட்டா நீங்க வருவீங்களா? இல்லையான்னு கூட நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்காக வந்தீங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ஏங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு குடும்பமா சேர்ந்து பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க. ஸோ ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் எல்லாமே வந்து இருக்காங்க. ஸோ அவங்க அண்ணனுங்க எல்லாருமே கதிருக்கு விஷ் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க அப்பாவுடைய பேரை வைப்பேன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கலடா அப்படின்னு பாண்டியன் போனதுக்கப்புறமா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் பாண்டியன் கிளம்பி கடைக்கு போனதுக்கப்புறமா அவங்க அந்த கடையில் வேலை செய்கிறங்கன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னுடைய பேரை ட்ராவல்ஸ்க்கு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக வந்து பாண்டியன் சொல்லிட்டு இருக்கான். நான் அவனை எவ்வளோ திட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன், என்னத்துக்கு லாக்கியில் உதவாக்கறான் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் அந்த எதையுமே அவன் பெருசாக நினச்சிக்காம என்னுடைய பேரை வச்சுருக்கான், என்னை பெருமைப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டான், கண்டிப்பாக அவன் முன்னேறுவான், நான் என்னுடைய வாயால் எத்தனை நாள் கரிச்சு கொட்டியிருக்கேன், அவன் உருப்பிட மாட்டான் அப்படின்னு. ஆனால் இப்போ சொல்கிறேன், கண்டிப்பாக என் பையன் முன்னேறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உன்னுடைய பேரை வச்சிருக்கான்றதுக்காக அவன் முன்னேறுவான்னு சொல்கிறேடா பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கடையில் இருக்கிற அந்த தாத்தா கேட்கவோ, இல்லை அதனால் இல்லை, அவன் என்னுடைய பேரை வைக்கணும்னு யோசிச்சான் பார்த்தியா, அப்போவே அவன் வாழ்க்கையிலே முன்னேறிட்டான், பெற்றவங்களை பெருமைப்படுத்தணும்னு நினச்சி இதெல்லாம் பண்ணியிருக்கல, என்னதான் என் பேச்சை கேட்காம அவன் இஷ்டத்துக்கு அவனே எல்லாத்தையும் பண்ணாலையும் என்னுடைய பேரை யோசிச்சு வச்சுருக்காங்கல்ல, கண்டிப்பாக அவன் முன்னேறுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே எங்கள் தாத்தாவுமே நீ சொன்னாலும் சொல்லனாலே அவனும் முன்னேறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த தாத்தாவும் சொல்லிட்டு இருக்காங்க. கடையில் உட்காந்து பாண்டியன் அவ்வளோ பெருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே கோமதியுமே இருந்துக்கிட்டு என்னங்க உன்னுடைய பேரை அவன் வைப்பான்னு நான் கூட எதிர்பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கோமதியுமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அம்மாடி கோமதி, அதை பற்றி தான் நானும் இப்போ பேசிகிட்டு இருந்தேன் தாத்தா கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியனும் வந்து சொல்லவும், மீனா எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு மாமா உங்களுடைய பேரை கதிர் வைப்பான்னு நாங்கள் கூட எதிர்பார்க்கல மாமா அப்படின்னு எல்லாருமே கதிரை தான் வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போது அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்பத்தா வந்து வராங்க. அப்பத்தாவை வந்துட்டு கதிர் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பத்தாவை கூட்டிக்கிட்டு குமரவேலும் கூட வந்திருக்காங்க. ஸோ அங்கே ஃபங்க்ஷனில் இருக்கிற எல்லாரையும் அப்பத்தாவையும் குமரவேலையும் பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இவன் எங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது. ஆனால் இருண்ண அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அவனை நீ கூப்பிட்டியா, அவன் வந்திருக்கான், அவனை பார்த்துட்டு நீ அமைதியாக இருக்க, நம்ம தங்கச்சியோட வாழ்க்கை எந்த நிலைமைக்கு ஆகணும்னு சும்மா விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரணன் எனக்கு பயங்கர கோவம் வருது. அரசையும் குமரவேலை பார்த்துட்டு தலையை கீழே போட்டு அமைதியாகிடுறாங்க. ஸோ இவங்க அங்கே வந்தான் அப்படின்னு கொலிலிக்கு கூட பயங்கர கோவம் வருது. இப்போ இங்கே கோபத்தை இருந்துக்கிட்ட கேட்குறாங்க, என்னடா இது இவன் இங்கே வரான் அப்படின்னு. நான் அப்பத்தாவே கூப்பிட்டேம்மா, அப்பத்தா நம்ம போகும்போது வரும்போதெல்லாம் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, நான் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அப்பத்தாவை நான் இன்வைட் பண்ணியிருந்தேம்மா, வீட்டுக்கு பெரியவங்க அவங்க, உங்களுடைய அம்மா அவங்கள கூப்பிடலைன்னா எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம கதிர் வந்து சொல்லவோ, அப்படியாடா, அவன் அம்மாவை கூட்டிக்கு தான் அவன் இங்கே வந்திருக்கானா, அம்மா மட்டும் வர வேண்டியது தானே, இல்லை அம்மா விட்டுட்டு அவன் அப்படியே போக வேண்டியது தானே, அவனும் கூடவே வரான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேலை பார்த்த உடனே எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு டெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம கதிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜோட அம்மா அப்பாவை கூப்பிட்டுருக்காங்க, முத்துவேலையும் வடிவையும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே இங்கே எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ராஜுக்கு அப்பா அம்மா அப்படின்னு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்னடா என் அண்ணன் வராரு அப்படின்னு சொல்லிட்டு, அவரையும் நான் கூப்பிட்ருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் சொன்ன உடனே பயங்கர ஷாக்காக இருக்குது. என்னடா இதெல்லாம் எப்படா பண்ண நீ, அவங்கள கூப்பிட போகிறோன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா அவங்கள கூப்பிடக்கூடாதா, ராஜோட அப்பா அம்மா அவங்க என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்தால் ராஜ் ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல, அதுக்காகம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிர் சொன்ன உடனே, நீ பண்ணது தப்புன்னு சொல்லலடா, ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கே, ரொம்ப சந்தோஷம்டா, இந்த 2 குடும்பமும் ஒன்று சேராதா அப்படின்னு நான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்திருக்கேன். இப்போது நீ கூப்பிட்ட உடனே இங்கே அவங்க 2 பேரும் வராங்க அப்படின்னா அதுவே பெரிய விஷயம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு எங்கள் கோமதி வந்து சொல்லிட்டு இருக்காவோ, இப்போ ராஜு ஓடி போய் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கண்டுபிடிக்கிறாங்க. அப்பத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு கண்டுபிடிக்கவோ, அப்போது உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க. அப்போ கதிருமே வராங்க.
உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து முத்துவேலை கூப்பிடுவோம். முத்துவேலுக்கு அப்படியே பூரிச்சு போயிடுது. இப்போது ராஜியோட சந்தோஷத்துக்காக கதிர் வந்து யோசிச்சு முத்துவேலையும் வடிவையும் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்ததில் ராஜி ரொம்ப சந்தோஷம். அதாவது கதிரோட ட்ராவல்ஸ்க்கு நீங்கள் அவங்க 2 பேரும் வருவாங்களா இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார் கதிர். ஆனால் ராஜுக்காக வந்திருக்காங்க. ஸோ ராஜி எந்த அளவுக்கு அவளுடைய பொண்ணு அப்படின்னு ரொம்ப பிடிக்குமோ அதே அளவுக்கு கதிர் தன்னுடைய மாப்பிள்ளை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ சக்திவேலுக்கு இந்த விஷயம் தெரியாது. இவங்க 4 பேரும் எங்கேயோ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்த உடனே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனியும் கூப்பிடுறாங்க, கோமதியுமே உள்ளே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதிரோட ட்ராவல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதை பார்த்து ராஜிக்கு ரொம்ப சந்தோஷம். கதிர் நீ தான் கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாடி நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் சொன்ன உடனே ராஜிக்கு பயங்கர சந்தோஷம். என் அப்பா அம்மாவை கூப்பிட போகிறேன், நீ என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ராஜி கேட்கவும், உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் சொன்ன உடனே, உண்மையிலேயே எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது, நான் நினச்சி கூட பார்க்கல நீ எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. வந்ததுக்கப்புறமா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஸ்வீட் எடுத்துக்கிறாங்க. நம்ம இங்கே முத்துவேலும் அவங்களுடைய ஒய்ஃபு வந்துட்டு, அம்மா உட்காரங்க சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு, இல்லைம்மா ராஜு பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வடிவு சொல்லிட்டுருக்கா. சரிங்கம்மா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்க இடத்த எல்லாத்தையும் அண்ணன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, சுற்றியும் முத்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா எங்கள் அப்பத்தா கூட நீங்கள் 2 பேரும் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறி வருவீங்க கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அப்பத்தா வந்து கதிரையும் ராஜையும் வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே குமரவேல் மட்டும்தான் சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்காரு. குமரவேலை ஒரு ஆளாக கூட மதித்து யாருமே பேச மாட்டேன்றாங்க. குமரவேல் அதை எதையுமே பெருசாக எடுத்துக்காமல் அரசியை மட்டும்தான் முழுக்க சுற்றி முத்தி அரசியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசு அதாவது குமரவேல இருக்கிற தேசப்பாக்க கூட திரும்பி பார்க்காம அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்காங்க. இப்போ இங்கே ராஜி இருந்துக்கிட்டு அண்ணன் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு ராஜி வந்து குமரவேல் கிட்ட பேசுகிறாங்க. ஸோ கதிர் வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. ராஜே அவள் என்ன இருந்தாலும் குமரவேல் அவளுடைய அண்ணன், அதனால அவள் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ராஜி என்னடா முடிஞ்ச அளவுக்குமா இந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் ஒரு gift கொடுக்குறாங்க. நீயும் கதிரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நான் எதுக்கு இனியே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லுவோம். வா கதிர் என் அண்ணன் ஆசையாக கொடுக்குதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேல் கொடுத்த கிஃப்டை 2 பேரும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு முத்துவேல் சொல்லவும், சரிங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவும் சொல்லிட்டு இருக்காங்க. ராஜேஷ் நாங்கள் போயிட்டு வரோம், கண்டிப்பாக மாப்பிள்ளை பெரிய ஆள் ஆவார், நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை அப்படின்னு தன்னோடைய வாயால் சொன்ன உடனே ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கதிரை நான் வீட்டு மாப்பிள்ளையை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே குமரவேலுமே எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக பெரிய ஆள் ஆகும் கதிர், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலுக்கு வந்து கை கொடுக்குறாங்க கதிருக்கு. இதை பார்த்த உடனே ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கதிர் வந்து கை கொடுப்பானா இல்லையான்னு ராஜி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன், இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்னதான் இருந்தாலும் ராஜோட அண்ணன் குமரவேல் அவன் மேலே கோவம் இருந்தாலும் தன்னோட தங்கச்சிக்காக தான் அவன் கோவப்பட்டான். அப்படி இருந்தாலும் இந்த முத்துவேலுக்காகவும் அவங்களுடைய ஒய்ஃப்காகவும் அவங்க இருக்காங்க, அப்போ தான் இருக்காங்க அப்படின்றதுக்காக கதிர் வந்துட்டு குமரவேல் கொடுத்த கை கொடுக்குறாங்க. இதை பார்த்து மொத்த குடும்பமும் சந்தோஷப்படுது. கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிட்டு 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும், நீ பெரிய ஆளாக வருவ அப்படின்னு அப்போ தான் அவங்க சொல்லிக்கிட்டு சரி எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து பிடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்குது, ராஜி கதைக்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வீட்டுக்கு இன்னும் போகலை, அதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க கதிரோட ட்ராவல்ஸ் ஓப்பனிங்க்கு அப்படின்னு எங்கள் சக்திகளுக்கு தெரிஞ்சால் அவங்களோட டிரெக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னு தான் ஃபீட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.